மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல அகல பாதாளத்துல இருக்கிறாங்க. 9th பிளேஸ்ல இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி விளையாடி நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு மோசமா விளையாடின்னு இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சியை புடுங்கி ஹார்திக் பாண்டியா கிட்ட எப்போ கொடுத்தாங்களோ அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. மும்பை இந்தியன்ஸ் மோசமா விளையாடின்னு வந்துன்னு இருக்கிறாங்க. ஃபேன்ஸுங்களே பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கு ஏன் கேப்டன்சி கொடுத்தீங்கன்ட்டு. மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த தப்பான முடிவுனால ஹார்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு வந்தாரு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. அவர் இதுக்கு முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ்க்கு கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. கப்பும் அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஒருவேளை அங்கேயாவது இருந்திருந்தாருன்னா ஹார்திக் பாண்டியா சக்சஸ்ஃபுல்லான கேப்டனா இருந்திருப்பாரு. சம்பந்தமே இல்லாம மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்ததுனால டீமை லீட் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. கேப்டன்சி அவர் ஒழுங்கா பண்றாரா இல்லையான்றதே டவுட்ஃபுல்லா இருக்கு. பேட்டிங்லயும் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, போலிங்லயும் அவரால் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, கேப்டன்சியும் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ஹார்திக் பாண்டியா. இப்படியே போச்சுன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆயிடுவாங்க போல மும்பை இந்தியன்ஸ் டீம். ஹார்திக் பாண்டியாவுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, என் பாட்டுக்கு நான் சிவனேன்ட்டு குஜராத் டைட்டன்ஸ்ல கேப்டன்சி பண்ணி கப்பும் அடிச்சு கொடுத்திருந்தா, என்ன சம்பந்தமே இல்லாம ட்ரேட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கேப்டன் பதவியும் எனக்கு கொடுத்து இப்ப டீம் சரியா விளையாடல, ஹார்திக் பாண்டியா தான் காரணம்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்னு நினைப்பார் போல ஹார்திக் பாண்டியா. நீங்க சொல்லுங்க கைஸ், மும்பை இந்தியன்ஸ் டீம் தோக்குறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.